வணக்கம் சினி லைக்கர் வியூவர்ஸ். தமிழ் சினிமாவில் ஹீரோஸ்ன்னு சொன்னாவே அவங்களுக்குன்னு ஒரு மாஸ் பிஜிஎம் அப்படின்னு போட்டு நிறையா மாஸான சீன்ஸ்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க. அதுவே ஹீரோஸ் வில்லனை நடித்தா இன்னும் மாஸாகவே எடுத்திருப்பாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி விஜய், அல்டிமேட் ஸ்டார் அஜித், உலகநாயகன் கமல்ஹாசன் எல்லாருமே வில்லன் ரோலில் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எந்தெந்த ஹீரோயின்ஸ் தமிழ் சினிமாவில் வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன். படையப்பா படத்தில் ஒரு சூப்பரான வில்லன் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் தலைவர் எவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நடிச்சிருப்பாங்க. நீலாம்பரிங்கிற கேரக்டர் எப்படி இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுதோ அதுக்கு ஒரே காரணம் இவங்களோட ஆக்டிங் தான். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா. பச்சை கிளி முத்துச்சரம் படத்தில் இவங்க வில்லன் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் சரத்குமார் இவங்க பாவமாக இருக்காங்களேன்னு சொல்லி தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் கடைசியில் இவங்க தான் அவங்க படத்தில் வில்லனாகவே இருப்பாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நீத்து சந்திரா. இவங்க ஜெயம் ரவி நடித்த ஆதிபகவான் படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஹாசினி. இவங்க ஹீரோயினாக இருக்கும்போது வில்லன் ரோல் பண்ணலை, ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது தான் வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் நடித்த சாக்லேட் படத்தில் இவங்க வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன். இவங்க தமிழில் உள்ள எல்லா டாப் ஹீரோஸோடையும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவங்க பிரசாந்த் நடித்த பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமன்னா. இவங்க தமிழ் சினிமாவில் நடிக்க வந்த ஃபஸ்ட்டு படத்திலே வில்லன் ரோல் தான் பண்ணாங்க. அது என்ன படம்னா கேடி. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீமாசன். இவங்க வல்லவன் படத்தில் ஒரு சூப்பரான வில்லன் ரோல் பண்ணியிருப்பாங்க. வல்லவன் படத்தில் சிம்பு ஷூவை கழட்டிலாம் அடிப்பாங்க. அவ்வளோ மாசான சீன்லாம் நடிச்சிருப்பாங்க. வல்லவன் படம் மட்டும் இல்லாமல் 1001 படத்துலையும் இவங்க வில்லன் ரோல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தபு. இவங்க ஸ்நேகிதியே படத்தில் ஒரு கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸராக வருவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த கொலையே இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சமந்தா. இவங்க விக்ரம் நடித்த 10 படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது த்ரிஷா. இவங்க ரீசெண்டாக தனுஷோட கொடி படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன பியூட்டினா தனுஷ் இவங்க தான் அந்த படத்தில் கொலையே பண்ணுவாங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஹீரோயின்ஸ் வில்லன் ரோல் நடித்து அதை நாங்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.